தென் எப்படி ஒரு மூவியோட ஹைப்னால அஃபெக்ட் ஆகாமல் ரிவ்யூ பண்ண முடியுது? ஆர் நீங்களும் அஃபெக்ட் ஆவீங்களா? ஆதித்யா சாமி கேட்டிருக்கீங்க, நல்ல கேள்வி. மோஸ்ட்லி நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துடுறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக எங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ அது என்னதான், ஏன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார் படங்களுக்கு ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணும். சரி, இவங்கெல்லாம் இப்படி தான் ஹைப் பண்ணுவாங்க, படம் போய் பார்த்துக்கலாங்கிற மாதிரி மைண்டு செட் ஆகிடும். பட் ஒரு சில படங்களை கொஞ்சம் நம்ம லேட்டாக பார்க்கும்போது ஒரு ஹைப்போட நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி அதோட ரிவ்யூஸ்லாம் கண்ணில் போட்டிருக்கும், ஸ்டேட்டஸ்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, என்ன இருக்கும், இப்போ பிரேமலுக்கான மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ லேட்டாக பார்க்காம இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்த்துறது படங்களை. கமலேஷ் செல்வம் ப்ரோ, ஏஆர் மியூசிக் பற்றி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் இளையராஜா ஃபேன்னால உங்களால் கிரிட்டிசம் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து என்னுடைய ஹானஸ்டியை, என்னுடைய ஜென்யூனிட்டியை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதை பெருசாக நம்ம கண்டுக்க வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரஜினி ஃபேன், சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் சின்ன வயசுலேருந்தே. அதெல்லாம் நான் வந்து விஜய் அஜித் படங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா உடனே சொல்லுவாங்க ரஜினி ஃபேனு, அதனால தான் அப்படிதான். ஸோ அது எப்பயுமே நடக்க தான் செய்யும். விஜய் ஃபேனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா ஒரு காலத்தில் அஜித் ஃபேன் அஜித் படத்துக்கு நெகட்டிவ் கொடுத்தா விஜய் ஃபேன் எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஃபேன் வார்ஸுக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருந்தால், அதை பற்றி கண்டுக்காமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுலேயே நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி வந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏர்மான் பாடல்களை பாராட்டின விமர்சனமும் இருக்குது, இளையராஜா பாடல்களை கிரிட்டிசைஸ் பண்ண விமர்சனமும் இருக்குது. ஏன்னா போன 2-3 இதுலலாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவரே கமெண்ட் பண்ணார், போங்க போய் பாருங்கள் விடுதலை ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பாருங்கள், அவர் எப்படி கிரிட்டிசைஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். ஏன்னா அவங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறது இந்த ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும்தான். இந்த நெகட்டிவிட்டியை வச்சு அவங்க பேசும்போது அதை நம்ம என்கேஜ் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். அப்படியே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நல்லது. நிக்கின் ப்ரோ, ஹவு டு யூ கம்பேர்? இப்போ தான் சொன்னேன் வேணாம் அப்படின்ட்டு. நோ கம்பேரிசன். ஃபோக்கஸ் மீட்டப் வைங்க ப்ரோ. 1 lakh வரும்போது கண்டிப்பாக மீட்டப் வைப்போம் ப்ரோ. சரியா, ஏதோ ஒரு ஃபிலிம் தேட்டர்லேயே வைப்போம் ப்ரோ. சரியா. கார்த்திக் சிவா ப்ரோ, யுவர் ஃபேவரட் வித்யாசாகர் சாங்கை பாடி முடிங்க. முடிப்போம் ப்ரோ. ஏதோ ஒரு நல்ல வித்யாசாகர் சாங்கை பாடி முடிப்போம். ஆண்டனி, no, you are not a big fan of re-release culture, but if possible do பையா ரிவ்யூ April 11 ரிலீஸிங். உண்மையை சொல்லணும்னா ப்ரோ, பையா படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போவே அந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி அந்த பாட்டெல்லாம் ஓகே, அவங்க பெரிய ஹைப் இருந்தது, காலேஜ் பசங்கள்லாம் பயங்கரம், நானும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த படம் சுத்தமாக ஓகே. என்ன நடக்குது இந்த படத்தில்? பாட்டு வெறும் 6 பாட்டு மட்டுமே வச்சு ஒரு படத்துக்கு எனக்கு இதே பிரச்சனை ரன்லையும் இருந்தது. ரன்னோடைய வேற ஒரு வருஷம் தான் பையங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். 2 பேர் லிங்குசாமிங்கிறதுனால பையனுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படம். ஸோ இப்போ பார்த்தாலும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் ரீவாச் பண்ணவே இல்லை. டிவியில் போதாலும் நான் ஸ்கிப் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பெருசாக அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணதே கிடையாது. வசந்த் குமார் ப்ரோ, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பேட் வேர்ட்ஸ் அண்ட் அடல்ட் சீன்ஸ் இன் தமிழ் மூவிஸ்? டூ யூ திங்க் இட் இஸ் நெசசரி? ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டென்ஷனுக்காக வைக்கிற மாதிரி இருக்குது. யுவர் தாட்ஸ்? இஃப் இட் இஸ் நெசசரி, ஐ எம் ஃபைன் வித் இட். நீங்கள் உங்களோட கேள்வியிலே பதிலும் இருக்குது. ஏன்னா படத்துக்கு தேவையான போது வச்சு தான் ஆகணும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது ப்ராப்பராக ரேட் பண்ணணும். அது வந்து அடல்ட்ஸுக்கான படம் அப்படின்னு ரேட் பண்ணால் பெட்டர். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, அடல்ட்டுக்கான சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யூஏ கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக அது அடல்ட்ஸுக்கான படம்னு ரேட் பண்ணாங்கன்னா ஓகே. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சும்மா ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக செக்ஸை மட்டுமே செல்லிங் பாயிண்டாவோ, வயலன்ஸை மட்டுமே செல்லிங் பாயிண்டாவோ வைக்கிறது வந்து அந்த படமும் எப்படி இருந்தாலும் உருட்டாமல் தான் போகும். அதனால் வந்து நம்ம அதை தனியாக அதை பற்றி வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த படம் எப்படி இருந்தாலும், ஏன்னா அது மட்டுமே அந்த படத்தில் யூஎஸ்பியாக இருக்கும்போது அந்த படம் ஒர்க் ஆகாது. அதனால் வந்து அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லது. ப்ராப்பராக தேவை அப்படின்னா வைக்கலாம். ஃபோக்கஸ், யுவர் ஃபேவரட் டைரக்டர் ஆஃப் ஆல் டைம்? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தமிழில் மணிரத்னம், வெற்றிமாறன், மணிகண்டன் இவங்கெல்லாம் பிடிக்கும். ஸ்பீல்பர்க், அப்புறம் வந்து மார்டின் ஸ்கார்செஸி இவங்கெல்லாம் பிடிக்கும். ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தரும் இல்லை. சிஜு வெங்கதா சாரி உங்கள் பேர் ஸ்பெல் பண்ண முடியல. சிஜு ப்ரோ, வை யூ குவிட் ஃப்ரம் ஓல்டு சேனல்? ஐ எம் ஏ ஃபாலோவர் சின்ஸ் த டைம். நான் வேணும்டே குவிட் பண்ணல ப்ரோ. அப்போது வந்து அங்கே சில இஷ்யூஸ் இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஒரு 8 years நான் அதே கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டேன். நம்ம அடுத்து நம்ம கெரியராக ஒரு க்ரோத் வேணும் இல்லையா? அதனால் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். அதெல்லாம் தனியாக ரிவ்யூ சேனல் ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பெருசாக நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. நிதிஷ்குமார் ப்ரோ, உங்கள் பிரதர் அண்ட் டேரக்டர் அரவிந்த் பற்றி சொல்லுங்கள். அண்ட் தருணம் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நிதிஷ் ஆக்சுவலாக வந்து என்னோட எங்கள் அண்ணனுக்கு தான் வந்து ஃபிலிம் சைடு, மீடியா சைடு வரணுன்றதுல ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவர் படிச்சிருந்த டைமில் நான் எலக்ட்ரானிக் மீடியா படித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். அதே கோர்ஸ் அவர் படிக்கணும்னு ட்ரை பண்ணார். பட் அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து அது வந்து பாசிபிளாக இல்லை. அவர் வந்து கம்ப்யூட்டர் சைடு தான் பாரு. கம்ப்யூட்டர் சைட்லேயும் அவர் வந்து பிசிஏ படித்தார். அதுலேயுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஎல் அளவுக்கு போயிட்டு திடீர்னு வந்து இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ ஆக்சுவலாக அவர் எழுதி கொடுத்த ட்ராமாலாம் நான் வந்து ஸ்கூலில் போய் ட்ராமாலாம் போட்டு கைத்தட்டல்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதனால் ஸோ தருணம் படத்தில் நான் ஒர்க் பண்ணல. ஸோ இதுதான் ஒரு சிறு குறிப்பு வரைக. ஏவிஆர் ஃபிலிம் ஸ்டுடியோ, ஹை ப்ரோ, இன் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்லி tier 1 heroes give industry hit, but in Malayalam actors not even in any tiers are giving industry hits. What do you feel about that?
இல்லை இங்கே பெரிய ஸ்டார்ஸோடைய ஹிட் படங்கள் மட்டும்தான் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ சின்ன ஸ்டார்ஸோடைய படங்களுமே கூட பெருசாக ஹிட் ஆயிருக்கு. போன வருஷம் வந்த இப்போ லவ் டுடேலாம் வந்து அவர் எந்த டியர்னு நீங்கள் சொல்லுவீங்க? அவர் டியரே கிடையாது. பட் அது எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர், 100 கோடி மேலே கலெக்ஷன் வந்துச்சு. அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல அப்படின்றதுனால அதை பெருசாக நம்ம பேசாமல் விடுறோமே தவிர, இப்போ லவ்வர் கூட எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹிட் தான். லவ்வர்லாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாரம் வரைக்குமே கூட தியேட்டரில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு மினிமம் க்ரௌட் இருந்துட்டு அந்த படம் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஸோ கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த பெரிய படங்களுடைய கலெக்ஷன் ரொம்ப பெருசுங்கிறதுனால அது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து அந்த ப்ராஃபிட் ரேஷியோ சின்ன படங்களே எடுத்துருக்கு. பட் நம்ம ஊரில் அது பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கிறதா நமக்கு தெரியல. வி வார் கார்த்திக் ப்ரோ, ஐ சா யூ ஆக்டிங் நவரசா, வை காண்ட் யூ ஆக்டிங் சைக்கோ த்ரில்லர் மூவிஸ் லைக் ராட்சசன்? நான் வேணாம் சொல்கிறேன், நீங்கள் எடுங்க, என்ன காசு பண்ணுங்க, நான் நடிக்கிறேன். ஆனால் அது சைக்கோவாக நடிக்கணுமா இல்லை சைக்கோவை பிடிக்கிற ஆளாக நடிக்கணுமாங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே. நித்யஸ்ரீ பிரிங் ராகவி டு லைவ் ப்ளீஸ், வாண்ட் டு சி த டாட்டர் டூவோ. அவங்க இப்போ வந்து பிஸியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நான் லைவ் போடுறேன், நீ அங்கே போய் யூடியூப் கிட்ஸ் பாருன்னு சொல்லி டிவியில் போட்டு வந்துருக்கேன். அதனால் இப்போதைக்கு அவங்களை எழுப்ப முடியாது. ஓகே. கார்த்திக் ரத்னவேலு, ராஜமௌலி கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ. நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க, கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிடுறேன். நான் வேணும்னு சொல்ல, ஆனால் சம்பளம் கொடுப்பாரா மாதம் வந்து நம்மளுடைய கரெக்டாக ஃபேமிலி மேனேஜ் பண்ணுற மாதிரியான சம்பளம் கொடுப்பாருன்னா கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணலாம். ஹியர் வி கோ. எப்படியும் ஆன்சர் வராது, எது கொஸ்டின்லாம் கேட்டுட்டு. நல்ல ப்ரோ, கீப் அப் த குட் ஸ்பிரிட். ஓகே. அருண் ராம்ஜி, ரெக்கமெண்ட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் குட் ரீஜனல் ஃபிலிம். நிறைய இருக்குது குட் ரீஜனல் ஃபிலிம். அன்றைக்கி கூட காட் ஃபாதர்னு ஒரு படம் இருக்குது, நட்டி நடித்த படம். நட்டி நட்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் நடித்த படம் ஒன்று. அப்போ அந்த டைமில் பெருசாக யாரும் கண்டுக்கல. பட் அது வந்து நிஜமாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கும்போது. ஏதாவது ஓடிடியில் கிடச்சுன்னா அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நந்தகுமார், இஸ் தேர் அ கேப் வாய்ட் இன் த தமிழ் ஸ்க்ரீன் பிளேஸ் ஆஃப்டர் தி டெமிஸ் ஆஃப் சுஜாதா? ஹூ ஆர் யுவர் ஃபேவரட் இன் கரண்ட் தமிழ் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்? சுஜாதா இருக்கும்போது கூட அவர் எவ்வளோ படத்தில், அவர் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா படத்துலையும் அவர் ஒர்க் பண்ணார். அவர் ரொம்ப செலக்டிவாக அவருடைய சர்க்கிளில் அவருக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த ஒரு 2-3 பேர் கூட மட்டும் தான் ஒர்க் பண்ணார். அதுலேயும் கூட எல்லா ஸ்கிரிப்ட்லையும் அவரோட ஒர்க்லாம் இல்லை, இன்வால்மெண்ட்லாம் இல்லை. மேபி சில இன்புட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரே தவிர அவருமே கூட நிறைய படங்களில் ஒர்க்லாம் பண்ணல. ஆனால் அவர் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் சூப்பர் ஹிட்டும் ஆகலை. இது முதல் பாயிண்ட். பட் சுஜாதாக்கு அந்த ப்ராப்பராக ஸ்க்ரீன் பிளேக்கான சென்சிபிலிட்டி இருந்துச்சு, அதை வந்து மறுக்க முடியாது. ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஃப்ளோவுக்கான ப்ராப்பர் சென்சிபிலிட்டி இருந்தது. அது சில படங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் எப்பயுமே நம்ம ஊரில் அந்த வாய்டு இருக்குது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கான வாய்டு அட்லீஸ்ட் லாஸ்ட் 20-30 இயர்ஸில் நிறையவே இருக்குது. ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் சாய் சித்ராலாம் பார்த்தீங்கன்னா அப்போதைய ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் கிடைக்கும், நிறைய இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இப்போ தமிழில் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்னா வெற்றிமாறன் நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக ஒரு நாவலை ப்ராப்பராக அடாப்ட் பண்ணுறது வந்து அதுக்கான ஒரு அதை கூட கிராக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சூப்பராக பண்ணுறாரு. மணிகண்டனுடைய ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூசினும் மணிரத்னம் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே சாமியாக இருக்கும். லைக் ஆன் அண்ட் ஆஃப். சில படங்கள் நல்லாயிருக்கும், சில படங்களில் வந்து அவ்வளோ அப்படி ஓஹோன்னு இருக்காது. Sridhar, cinema as business is so unpredictable because seeing director like GVM going through a phase of creative block as he is being affected by his business. Yes, சினிமாங்கிறது கண்டிப்பாக ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு பிஸ்னஸ் தான். அது ஒரு கேம்பிள் தான். அது நம்ம கையில் இல்லவே இல்லை. நீங்கள் கரெக்டான பேக்கப் இல்லாமல், பிளானிங் இல்லாமல் எங்கேயாவது காலை வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சர்ன்னு உங்களுக்கு எடுத்து விட்டுரும். அபிஷேக், வேர் ஆர் யூ ஒர்க்கிங் நவ் ப்ரோ? ஹவு டு யூ மேனேஜ் டைம் டு ரிவ்யூ? இப்போது இதுக்கு நான் சில ஒர்க்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அதை ஃபாலோ அப் தான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. ஒர்க்கில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் படம் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இதுதான் என்னுடைய ஷெட்யூல். சூரிய பிரகாஷ், சிங் யுவர் ஃபேவரட் எஸ்பிபி சாங் பிரதர். பாடுவோம் ப்ரோ, எண்டில் பாடுவோம். ஓகே. சாய் சங்கர் மூர்த்தி, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் டேரக்டர் ஜேம்ஸ் வான்? ஒரு சூப்பர் டேரக்டர், சரியான டேலண்ட். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமோட வந்து இப்போ அவர் மெயின் ஸ்ட்ரீமில் எவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கிறாரு. ஆனால் பிரேக் எடுத்துட்டு வந்து மலிக்னன்ட் மாதிரியான படங்களும் எடுக்கிறாருன்னும் போது நிஜமாக ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் தான். அண்ட் மலிக்னன்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். ஃபேன்ஸ் இந்தியா த பாய் சீரிஸ் வந்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டேன். வந்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அடுத்த சீசன் வரப்போகுது சொல்லியிருக்காங்களே, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சீரிஸ் பார்க்கும்போது என்னன்னா, கொஞ்சம் இப்போ ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டெலிபரேட்டாக ஓவர் வயலண்ட்டாக, ஓவர் செக்ஷுவல் கண்டென்ட்டாக ரொம்ப டெலிபரேட்டாக பண்ணுறாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பர்பஸ்ஃபுல்லாக ரொம்ப இவ்வளோ பண்ணோங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அருள் ராக்கி, சினாப்சிஸ் அனுப்ப தெரியலன்னா பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுக்கு ஸ்டோரி அனுப்ப முடியாதா? இல்லை ப்ரோ, எடுத்த உடனே நீங்கள் ஸ்டோரி அனுப்ப முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சினாப்சிஸ் தான் அனுப்ப முடியும். சினாப்சிஸ் அனுப்புறது நீங்கள் கற்றுக்கிறது பெட்டர். அது ரொம்ப ஈஸி தான். அது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. கதை சுருக்கம்ங்கிறது கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் இருக்கும், இல்லை சில டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து சினாப்சிஸாக எழுதி அமிச்சிங்கன்னா தான் அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் ஆகும். ஓகே. ஜெகன் ஸ்ரீ, மார்வல் அண்ட் டிசி அகைன் கம்பேக் கொடுக்க டைம் எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸ் வரும் இல்லையா? டிசிக்கு எப்பயோ வந்துருச்சு. டிசி
டிசி எப்போ இருந்தாங்க, டிசி திடீர்னு ஏதோ நல்ல படம் கொடுப்பாங்க, சொன்னால் டிசி ஃபேன்ஸுக்கும் வரும், அதுதான் நிஜமான சினிமா, அதுதான் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மார்வல் வந்து அந்த முதல் 3 ஃபேஸில் இருந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால சர்ன் அவுட் பண்ண முடியல ஹிட்ஸ் பேக் டு பேக். பட் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புவோம், வேறு என்ன பண்ணுறது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சாய் ஆஷிகா நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? சாய் ஆஷிகா நான் கண்டிப்பாக டேரக்டே பண்ண மாட்டேன், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, கவலைப்படாதீங்க. டேரக்ட் பண்ணுற ஆசை எனக்கு கிடையாது, டூ மச் ஆஃப் ஒர்க், நான் ஒரு சோம்பேறிங்கிறதுனால அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. வி வார் கார்த்திக் ப்ரோ, கேன் யூ ட்ரை ஆக்டிங் இன் சைக்கோ த்ரில்லர் மூவிஸ்? யூ கேன் டெஃபினெட்லி மேட்ச் ரோல் ஆஃப் சைக்கோ. தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருந்தாலுமே கூட ரொம்ப தேங்க்ஸ். பரணி பிரசாத், அப்கமிங் ஆக்டர்ஸ்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது யார்? மணிகண்டன் அண்ட் கவின் 2 பேருமே பயங்கர இம்ப்ரெசிவாக தான் இருக்காங்க. அண்ட் கவின் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பார்த்தவங்க சொல்கிறேன். அதனால் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. கேப்டன் நாடார், ஏஜ் 26ன்னு தெரியும், போய் சொல்ல வேணாம்ப்பா, இதையும் நான் வஞ்ச புகழ்ச்சியானவே எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். கிங் பிரபு, புல்லட் ட்ரெயின் மாதிரி ஒரு படம், தமிழில் ஆக்ஷன் படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எப்போ வரும் நான் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி அது அந்த டோட்டலாக அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ப்ரோ. அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ஊரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் எடுத்தாலே நம்மளுக்கு போதும். எதுக்கு நம்ம அந்த மாதிரி எடுக்கணும் சொல்லுங்கள்? நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம எடுப்போம். கமலேஷ் சொல்லுவோம், ஒரு நாள் டைம் பாஸ் பேசலாம் வாங்க. கண்டிப்பாக வரேன். நிறைய பேர் சொல்கிறீங்க, இவர் கார்த்திக் ரவி நிறைய சொல்லியிருக்காரு, பட் எனக்கு அதுக்கான டைம் கிடையாது. ரொம்ப லேட் நைட் வராங்களா, அதனால் நம்ம வந்து ஒரு குடும்பஸ்தாங்கிறதுனால பொறுப்புகள் வந்து டயர்டாகி தூங்கிடுறேன் நான் அந்த டைம்லலாம். அதனால் நான் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன் நான். நியூ ஃபோன் கார்த்திக், இந்த வருஷம் மூவிஸ் லைன் அப் நாட் மச் இன்ட்ரெஸ்டிங், நிறைய மூவிஸ் ஆர் கெட்டிங் டு நெக்ஸ்ட் இயர். ஆமாம், என்ன பண்ணுறது, அது சில வருஷம். ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு லேட்டர் ஆஃப் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய நல்ல படங்கள் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எல்லா படமும் நெக்ஸ்ட் இயருக்கு மாற்றலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஹரி விஜய், பிரேக்கிங் பேட், இன்விசிபிள் அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸ் ட்ரை பண்ணோம் ப்ரோ. அதான் எனக்கு வெப் சீரிஸ் போய் பார்த்தோன்னாலே, அதுவும் இந்த மாதிரி இந்த பிரேக்கிங் பேட் சீரிஸ்லாம் பார்த்தாலே எச்சக்கமாக ஒரு 14 சீசன், ஒரு 1500 எபிசோட்லாம் இருக்குதா, அதை பார்த்தாலே டயர்ட் ஆகிடுது. இவ்வளோ பார்க்கணுமான்னு ஒரு பிரமிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனாலே நான் வந்து பார்க்கறதில்ல. பிக் பேங் தியரி வந்து 20 மினிட்ஸுங்கிறதுனால என்னால் ஈஸியாக பார்க்க முடிஞ்சிருந்தது அதை வந்து. ஸோ அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த 1.5x ஸ்பீடும் இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு அந்த அந்த ஃபார்மேட்டில் ஒரு ஹோல்டு கிடச்சப்பறம் நம்மளால் வேகமாகவும் பார்க்க முடியும். பட் இந்த சீரீஸ்லாம் அப்படி பார்க்க முடியாது, எல்லாமே 40 மினிட்ஸுக்கு மேலே இருக்கிற எபிசோட்ஸு. அதனால் வந்து நான் தயங்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதனால தான் பாப்புலர் சீரிஸ் பிரேக்கிங் பேடோ, கேம் ஆஃப் த்ரோன்ஸோ, மணி ஹைஸ்டோ, ஸ்குவிட் கேமோ எதையுமே நான் பார்த்து கிடையாது. கிருபாகரன் ராஜசேகர், லவ்வர் மூவியே இந்த இயர் பெஸ்ட் மூவின்னு உங்கள் லிஸ்ட்டில் எடுப்பீங்களா இல்லையா? அது இந்த இயர் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ டூ ஏர்லி இல்லையா, இப்போ தான் மார்ச்சே வந்திருக்கு. ஸோ அந்த டாப் 10க்குள்ளே அந்த கட்டை வந்து அது அந்த கட்டில் அது வருதா இல்லையான்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, சரி ப்ரோ, MI7 வாஸ் குட் கம்பேர் டு பார்பி அண்ட் ஆப்பன்ஹைமர். ஹவ் இட் அவுட் பர்ஃபார்ம்டு MI7 இன் இந்தியா ஆஸ் வெல்? மேபி MI7 வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு, நான் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. நான் அதை பற்றி ஒரு ஆர்டிகல் கூட படித்தேன். ஆனால் பட் MI7 வந்து கண்டிப்பாக, பட் பார்பி ஆப்பன்ஹைமர் கூட நான் கம்பேர் மாட்டேன். அண்ட் பார்பியும் ஆப்பன்ஹைமருமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். பார்பி டோட்டலாக வேறு மாதிரியான படம், ஆப்பன்ஹைமர் டோட்டலாக வேறு மாதிரியான படம். ஸோ அதனால் அதையுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அண்ட் பார்பிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் புஷ் ஒன்று இருக்குது, அண்ட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறனால அதுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் ஒன்று கொடுத்தாங்களே தவிர, பார்பி வந்து நல்ல படம் தான் கண்டிப்பாக. பட் அவார்டு வர்த்தி கண்டிப்பாக அது அவார்டு கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. பட் ஆப்பன்ஹைமர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். அண்ட் MI7 எஸ், அது கொஞ்சம் அண்டர்ரேட்டட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. போன பார்ட்டா இவர் வருவார், அந்த சூப்பர்மேன் வருவார், அவர் அந்த படத்தை விட இது கண்டிப்பாக இப்போ 10 டைம்ஸ் பெட்டரான படம் தான். பட் ஏன் அது சரியாக ஓடலன்னு தெரியல. மேபி கொஞ்சம் ஆடியன்ஸ் டயர்ட் ஆகிட்டாங்களா என்னமோ தெரியல. சிவதர்ஷன், மலையாள மூவிஸில் மூவி டைரக்ட் பண்ணுறது ஒருத்தராக இருக்காங்க, ரைட்டிங் ஒருத்தவங்களாக இருக்காங்க, ஆனால் மூவிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், அதை தான் திரும்ப அதே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ரைட்டர்ஸ் கூப்பிட பண்ணுறாங்களே அப்படிங்கிறதான பிரச்சனை. டெண்டுல் ராஜ், காதலில் சோதப்போது எப்படி மூவியில் ஒரு சீனில் டக்குன்னு வந்துட்டு போனீங்க, அது நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நடிச்சதா? இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது நடிக்கல, நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒர்க் பண்ண ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், 2011 அந்த டைமில் நான் நடித்தேன். அது 2012 கரெக்ட், 2012 ஜான்வரியில் தான் ஷூட்டிங் வந்து இங்கே செம்மொழி பூங்கா நடந்துச்சு. சாம் வேன்ஸ், கேன் யூ ஆட் யுவர் UPI ID so that we can pay as watching the videos for free? ப்ரோ, நீங்கள் சொல்லும் போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேணும், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து நான் மெம்பர்ஷிப் பிளான் ஏதாவது எடுத்து வந்தால் நீங்கள் அப்போ உங்களால் முடிஞ்ச மானிட்டரி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அப்போ கொடுக்கலாம். அது கூட இப்போ நாட் எனி டைம் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறலாம், அப்புறமா நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாலே நம்மளுக்கு போதும். ஓகே, பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்கீங்களே லைவில் மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நன்றி. இன்னுமே பிரபாகரன், இன்னுமே கூட இந்த AB சென்டருங்கிற கான்செப்டில் ரீரிலீஸ் ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் இருக்கா? பர்டிகுலர்லி வென் தே ரைட் அ ஸ்கிரிப்ட், இது இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படி இருக்குது. இன்னுமே கூட அந்த விஷயங்களை மனசில் வச்சு தான் சில விஷயங்கள்லாம் எழுதப்படுது.
அண்ட் என்னன்னா கொஞ்சம் மேபி அந்த அந்த பவுண்டரிஸுங்கிறது கொஞ்சம் ஸ்லிம் ஆயிடுச்சுன்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய டிவைடு கிடையாது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் இன்னும் கூட அந்த கேட்டகரி இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆடியன்ஸ் டேஸ்ட்டுமே அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆடியன்ஸ் டேஸ்ட்லையுமே கூட ஏ சென்டரில் ஒர்க் ஆகாத சில மாஸ் படங்கள்லாம் பிஎன்சியில் பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் ஆயிருக்கு. அண்ட் வைசி வர்சாவும் ஆயிருக்கு. எலைட் ஆடியன்ஸ் மட்டுமே, சோகால்டு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ் மட்டுமே பார்த்து ஹிட் பண்ண படங்கள்லாம் கூட இருக்குது. அதில் இன்னுமே கூட அந்த டிவைடு இருக்குது. அது வந்து நம்மளா கிரியேட் பண்ண டிவைடு கிடையாது. அது ஆடியன்ஸாக அது வந்து என்ன சொல்கிறது, ஜாகிரபிக்கலாக அப்படி ஒரு டிவைட் இருக்குது. அவங்க இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டுங்கிறது மாறதான் செய்யுது கண்டிப்பாக. ப்ரோ, எந்த மூவிஸ் பார்த்துட்டு நீங்கள் அழுது சேடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ப்ளீஸ் சொல்லுங்கள். பரத்குமார் கேட்டிருக்காரு. இப்போது கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு ஒரு 7 வயசானதுக்கு அப்புறம்லாம் எல்லா படமும் பார்த்து டக்குன்னு அழுறது கிடையாது. நான் விஸ்வாசம்லாம் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணேன், சென்டிமெண்ட். எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து குழந்தை வேறு பிறந்து அது பயங்கரமாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் சின்ன வயசுலாம் சேதுவெல்லாம் பார்த்து நான் பயங்கரமாக எழுதிருக்கேன். சேது பித்தாமங்கன்லாம் பார்த்து ஸ்கூல் டைமில் வந்த படங்கள்ல அதெல்லாம் பார்த்துலாம் எழுதிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் எனக்கு. பாலமுருகன், how did you manage to put reviews in Kaki's channel when you worked in Dream Warriors? Because you managed to watch only 2 to 3 movies during that. ஆமாம், அதனால தான் கம்மியாக ரிவ்யூஸ், வெறும் வீக்கெண்டு மட்டும் வரும் உங்களுக்கு ரிவ்யூஸ். ஃப்ரைடே சாட்டர்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் வரும் உங்களுக்கு. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கிறனால கிடைச்ச டைமில் ரொம்ப லிமிட்டடான டைமில் பார்த்து நானே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் வேலை பண்ண வேண்டியதுனால டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குங்கிறதால ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு ரிவ்யூ நல்லா போட முடியுது. ரிவர்ஸ் ரேசிசம் இஸ் ரேசிசம், இது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? கேகே டோரா யாக்கி, எனி கைண்ட் ஆஃப் ரேசிசம் இஸ் ரேசிசம் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன் டோரா யாக்கி அவர்களே. அப்துல் ரஹ்மான், கார்த்தி ப்ரோ செல்ஃபி ரிவ்யூ கேமரா அண்ணாக்கு கடைசியாக சமோசா வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தேன் நான். நாங்கள்லாம் சேர்ந்து சமோசா சாப்பிட்டு தான் அவர் வந்து வேலையை விட்டு போகிற அன்றைக்கி எல்லாம் சேர்ந்து சமோசாலாம் சாப்பிட்டோம். ஓகே. ஆக்டேன், ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். லெட்டர் பாக்ஸில் ரிவ்யூ எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுவீங்களா? ஆக்டேன், நான் ஆல்ரெடி லெட்டர் பாக்ஸில் சைன் அப் பண்ணிட்டேன். ஆனால் அதில் மற்றவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது அவங்க எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தாங்களா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு வந்து பயங்கர நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இவ்வளோ இருக்கே, நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இன்னும் எவ்வளோ இருக்குது நம்ம போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதனாலேயே கொஞ்சம் மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு. இந்த வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி தான். அந்த பிரமிப்பில் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். பட் நான் சைன் அப் பண்ணிவிட்டேன். இன்னும் ஃபோனில் அந்த ஆப் இன்னும் அப்படியே இருக்குது. சாம்சந்தர், மியூசிக் ஆல்பம்ஸ் ஏன் ரிவ்யூ பண்ணல நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஐ எம் சாரி. சேஷா, இஸ் தேர் அ சான்ஸ் ஃபார் ஆனரரி ஆஸ்கர் ஃபார் கமல் எனி டைம் இன் த ஃபியூச்சர்? வாய்ப்பு இருக்குது. பட் அவர் ஆஸ்கர் கொடுத்தா தான் அவருக்கு டேலண்ட்டுங்கிறத நம்ம எதாவது சொல்லமானா, மேபி இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷனுக்கு ஏதோ ஒரு அவார்டு தேவைன்னா வச்சுக்கலாம். பட் கண்டிப்பாக ஆஸ்கர் கொடுத்து தான் கமலுக்கு வந்து அது இதுவாகணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஓகே, ஒரே நிமிஷம். நோலன் மூவிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போடுங்கன்னு ஸ்ரீநாத் கேட்டிருக்காரு. எனக்கு இன்னும் டெனட்டே புரியல. பட் மற்ற இன்செப்ஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் டெனட் இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. எவ்வளோ மண்டையை பிச்சுக்கிட்டாலும் அது வந்து அந்த கதை எனக்கு இன்னும் புரியல. அதனால் பட் இன்செப்ஷனுக்கு வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம். பட் அந்த ஃபுட்டேஜ் எங்கேயோ போயிருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. மேபி இந்த சேனலில் நான் வேணா திரும்பி ட்ரை பண்ணுறேன், அந்த இன்செப்ஷன் வீடியோ திரும்பி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சிலம்பரசன் அண்ட் ஜேடி, உங்கள் 2 கேள்விகளுக்கும் ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. தளபதி விஜய் வினோத் காம்போ ஆர் விஜய் ஃபேர்வெல் சொல்கிறாங்க. இஸ் இட் அ வர்த்தி காம்போ? வாட் வில் பி யுவர் சாய்ஸ் ஃபார் விஜய்ஸ் லாஸ்ட் ஃபிலிம்? ஒன்லி தளபதி ஃபேன் கேட்டிருக்கீங்க. இதுக்கு எதாக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். எனக்கு அப்படிலாம் வந்து இவர் கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஏன்னா எச் வினோத்தும் சுமாரான படம் கொடுக்கலாம். அது அவர்கிட்ட கிடையாது. அது வந்து அந்த சூழல் தான் தீர்மானிக்கும். ஸோ எனிதிங் அது ஒரு நல்ல ஃபேர்வெலாக இருந்தால், ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல கம்ப்ளீட்டான ஒரு ஆடியன்ஸ் ஃபிலிமாக, பட் ஜஸ்ட் ஒரு மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ஒரு நல்ல கத்தி துப்பாக்கி மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ரத்தன், நான் டேரக்டராக மாட்டேன் ரத்தன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் கவலையப்பட வேணாம். ஓகே. ஜெகன் ஸ்ரீனி, மாஸ்டர் பீஸ் இன்ட்ரெஸ்டெல்லாம் இன்செப்ஷனுக்கெல்லாம் ஆஸ்கர் கிடைக்கல, ஓப்பனை மாதிரி கிடச்சிருக்கு. உங்கள் ஒப்பீனியன் என்ன? மேபி லாபி வந்து இப்போ தான் வேலை செஞ்சுருக்குன்னு வேணால் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஆஸ்கர் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய லாபிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை திஸ் டைம். ஸோ அதனால் அது வந்து மேபி இப்போ தான் ப்ராப்பராக அதை லாபி பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா டார்க் நைட்டுக்கே கொடுத்துருக்க வேண்டியது, இன்ட்ரெஸ்டாலாம் இன்செப்ஷன்லாம் விட்டுருங்க, டார்க் நைட்டுக்கே கொடுத்துருக்க வேண்டியது, ஏன் கொடுக்கலங்கிறது தெரியல. சரி, ஒரு லேட் ரெகக்னேஷன் நம்ம நினச்சிக்க வேண்டியதான் தலைவனுக்கு. விக்கி ப்ரோ, லோக்கி சீரிஸ் பார்த்தீங்களா? வாட் டு யூ திங்க் அபவுட் மார்வல்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன்? லோக்கி சீரிஸ் சீசன் 2 பார்க்கல. ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் செகண்ட் சீசன் நல்லா பார்க்க முடியல, இன்னும் டைம் கிடைக்கல. கரண்ட் சிச்சுவேஷன் கொஞ்சம் பரிதாபகரமான நிலைமையில தான் இருக்காங்க பாப்போம் பட்டி அணியினர். பார்ப்போம், ஏதாவது ஒரு பயங்கரமாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு இருக்கும்ல. ஏன்னா கண்டிப்பாக நம்மளே எவ்வளோ ஃபீல் பண்ணும்போது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக தில் ஹேவ் அ கிரேட் கம் பேக். சஞ்சய் செந்தில், தமிழ் சினிமா 2024 அப் டு மார்ச், வாட் டு யூ திங்க்? அகைன் இதுவும் பாப்பம் பட்டி அணியினர் மாதிரி தான், கொஞ்சம் ஓகே தான். ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ரன் இல்லை மார்ச் வரைக்கும். ஸோ அடுத்தடுத்து வர படங்கள் நல்லா இருக்குன்னு நம்புவோம். கல்வன் வரப்போகுது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி டாக் இருக்குது. ஸோ பார்ப்போம். விக்னு கார்த்திக் ப்ரோ, நாளைக்கு எனக்கு காலேஜில் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ சப்மிட் பண்ணோம். பட் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் டாப்பிக்கே செலக்ட் பண்ணல. ஏதாவது ஐடியா கொடுங்க. நான் பிசிஏ ஸ்டூடெண்ட். சும்மா ஃபன்னாக கேட்டிங்களா? ஓகே, சும்மா ஃபன்னான பிசிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தானே.
ஏன்னா ChatGPT பற்றி ஏதாவது பண்ணுங்கள், அவ்வளோதானே. ஒருவேளை அந்த மாதிரி புது ட்ரெண்ட்ஸை பற்றி கேட்டுருந்தாங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் ChatGPT அது மாதிரி ஏதாவது பண்ணலாம் நீங்கள். ஓகே, சாம் சந்தர் சஜஷட் வீடியோஸ் இந்த மாதிரியான காமன் வீடியோஸ் கண்டிப்பாக பிளான் இருக்குது. இன்டர்நேஷனல் படங்கள் எல்லாம் எனக்கு பிடிச்ச எல்லா படங்களை பற்றியுமே நான் பேசுகிறேன். அண்ட் அகைன் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் வேறு ஒரு ஃபார்மேட்டில் வேறு ஒரு ஸ்ட்ரீமில் உங்களுக்கு வரும், வேறு ஒரு வகையில் வேறு ஒரு டைட்டிலோட. அது என்னென்ற அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். ஓகே, கேசர் சோஸ் டைம் பாஸ் ரசிகர்கள் கண்டிப்பாக வரேன் நான். எஸ், வீடியோ யார்ட் நிஞ்சா காமுய் சீரிஸ் ரிவ்யூ பண்ணுங்க. நான் வந்து இந்த அனிமே வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எனக்கு முதல்லேருந்தே நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அனிமே வர ஆரம்பிச்சது இல்லையா, அந்த டைம்லேருந்தே எனக்கு என்னமோ அந்த கார்ட்டூன் ஃபார்மேட் வந்து எனக்கு பெருசாக ஒத்துவது கிடையாது. அதனால் அனிமேல் எனக்கு பெரிய ஆர்வமும் கிடையாது. பட் சில படங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த படங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கான கார்ட்டூன் மாதிரி கிடையாது, பெரியவங்களுக்கான படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சில படங்கள்லாம் நான் வந்து அதன் ஆர்டிகல்ஸ் படித்து எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்க்கணும். பட் எனக்கு வந்து பெருசாக வந்து அது ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஓகே, சாரி. சூர்யா அண்ணா, நீங்கள் கரெக்டாக ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா எந்த ஜானர் பண்ணுவீங்க? உங்களுடைய காமெடி சென்ஸ் நைஸ். நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி தான் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். அதில் காமெடி எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று வரும். இந்த ஜானர் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் எழுத ஆரம்பிக்கிறது கிடையாது. ரிக்குவயர்மெண்ட் என்னவோ டக்குன்னு நம்மளுக்கு எந்த ஐடியா தோணுதோ, ஆர் ப்ரொடியூசர் சைடு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு. ஸோ அது மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம டிசைட் பண்ணி ஒரு ஃபுல் கதையை எழுதிட்டு வேணால் நம்ம பிச் பண்ணலாம். அந்த மாதிரி நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஓகே, செந்தில்குமார், யூ டோன்ட் திங்க் மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் ஓவர் ரேட்டட்? நீங்கள் கலெக்ஷன் வைஸ் கேட்குறீங்கன்னா எஸ், எவ்வளோ பெரிய கலெக்ஷன் நான் எதிர்பார்க்கல. அந்த படத்தை வந்து ஒரு உத்தமமான திரைப்படம் அந்த மாதிரி ஒரு படமே வந்தது கிடையாதுன்ற மாதிரி யாருமே சொல்ல எனக்கு தெரிஞ்ச விமர்சனத்தில். அது ஒரு நல்ல படம், அதில் ஃப்ளாஸும் இருக்குது. பட் தேட்டரிக்கெல்லாம் அந்த படம் ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அது ஒரு ப்ராப்பர்லி ரேட்டட் படம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓவர் ரேட்டுனா உங்களுக்கு இந்த மீடியா ஹைப், இந்த சோஷியல் மீடியா ஹைப்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சுன்னா அது சோஷியல் மீடியாவுடைய தப்பு தான், அது படத்துடைய தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அரவிந்த் ஸ்ரீனிவாசன், ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆனால் ஸ்பெஷல் அப்டேட்னா அடுத்த ஜாப் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் அப்டேட் வரும். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் வந்தப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. ஓகே, ஹாலன் ரிச்சி, இல்லை ப்ரோ, நான் வந்து எந்த தமிழ் த்ரில்லரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எல்லா படத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்ரீநாத், இன் மை வியூ மணிகண்டன் இஸ் அ குட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் தேன் வெற்றிமாறன். நான் அப்படி கம்பேர்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. என்னன்னா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது ரெண்டு வித்தியாசமான ஜானர்ஸ். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரு யூனிக்கான சென்சிபிலிட்டிஸ் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து கம்பேரிசன்றது இதில் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஜானர் படங்கள் எடுக்கிறது கிடையாது. எஸ்எஸ்ஆரி, யூ கேவ் லிட்டில் பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபார் திரௌபதி அண்ட் ருத்ரதாண்டவம் அண்ட் ரோஸ்டட் காடுவெட்டி. ஆல் திஸ் மூவிஸ் ஆர் த சேம் தீம், வை திஸ் ஒன் ரோஸ்டட்? இல்லை, அதாவது அகைன் சொல்கிறேனே, நம்மளோட ஐடியாலஜியோட அலைன் ஆகலைன்றதுனால மட்டுமே ஒரு படத்தை ரோஸ்ட் பண்ணோங்கிறது என்னோட ஐடியா கிடையாது. திரௌபதி அண்ட் ருத்ரதாண்டவம் ரெண்டுத்துலையுமே இருந்த பிரச்சனைகளும் நான் சொல்லியிருந்தேன், ரெண்டுத்துலையுமே இருந்த நல்ல விஷயங்களும் நான் சொல்லியிருந்தேன், பாசிட்டிவ்ஸும் சொல்லியிருந்தேன். நான் சொல்ல அது ஒரு படமாக தான் நான் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அண்ட் காடு வெட்டியுமே கூட படமாக அது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன் தவிர அது ஐடியாலஜியை நான் எங்கேயுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. அதனால் தன் திரௌபதி ருத்ரதாண்டவம் ரெண்டுமே ரோஸ்ட் பண்ண வேண்டிய படங்கள் மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளோ மோசமான, அவ்வளோ மொக்கையான, நான் பார்த்த மொக்க படங்களோட ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு படங்கள் அவ்வளோ மொக்கையான படங்களாக நான் தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கம்னு ஒரு காவியம் வந்துச்சு, அதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை பேசுகிற படம் தான். அந்த படத்துக்கு நான் எப்படி ரிவ்யூ கொடுத்தேன் அப்படிங்கிறது இதான் சொல்லலாம், உலகத்துக்கே தெரியும்னு சொல்லலாம், உலகமே பார்க்கல. பட் நீங்கள் பழைய சேனல் போய் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ரிவ்யூவில் இருக்குது, முத்துராமலிங்கம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவிக்கடல், உங்களுக்கு எதனால் நானி மூவி பிடிச்சது? 6 times தியேட்டரில் பார்த்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், ஏன்னா நான் இப்போ கூட சான்ஸ் கிடச்சினா ஏதோ பெரிய ஸ்க்ரீனில் நானி திரும்பி பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு ப்ராப்பராக ஒரு பெரிய க்ரௌடோட உட்காந்து, ஆக்சுவலாக அது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபாரினில் வந்து பெஸ்ட் ஃபிலிம் டு வாட்ச் வித் த க்ரௌடுங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அவார்டு, நிஜமாவே இட் இஸ் பெஸ்ட் மூவி டு வாட்ச் வித் த க்ரௌட். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் ஒரு ஷூட்டிங்காக, அப்போ சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஷூட்டிங்காக நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போது இங்கே சென்னையில் அந்த படத்தை எங்கள் அண்ணன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இது செம்மையாக இருக்கடா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிக் சினிமா ஏதோ ஒன்று இருந்தது, அங்கே நைட் ஷோ புக் பண்ணோம், டிக்கெட் இருந்துச்சு வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஹைப் இல்லை அந்த படத்துக்கு, தமிழ் டப்பிங்கில், டப்பிங்காக ரீமேக் ஒரு மாதிரி எதுவுமே கலந்து பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சுதீப்போட போர்ஷன்ஸ்லாம் அவரே தமிழில் தான் பேசியிருந்தார். ஸோ அது வந்து பெரிய ஹைப் கிடையாது, வேர்ட் ஆஃப் மவுத் தான் அந்த படம் பெருசாக போச்சு. ஸோ ஃபஸ்ட் டே நைட் ஷோ வந்து கோயம்புத்தூரில் அந்த தேட்டரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி தியேட்டரில் என்ஜாய் பண்ணாங்களோ, எந்தெந்த மொமெண்ட்டில் கை தட்டினாங்களோ, எந்தெந்த மொமெண்ட்டில் பயங்கரமாக ஒரு தியேட்டரில் ஒரு பெரிய பிளாஸ்ட் இருந்துச்சோ 6 தடவையுமே அப்படி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ரேரிட்டின்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் வந்து. எல்லா படங்களும், ஏன்னா ராஜமௌழி எடுத்த அடுத்த படங்களுமே கூட, பாகுபலி எல்லாமே கூட 2-3 தடவை தேட்டரில் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இருந்த ஹைப் செகண்ட் டைம் தேர்ட் டைம் கொஞ்சம் ட்ரைன் ஆயிருக்கும். ஆனால் நானி மட்டும்தான் நான் பார்த்த ஒவ்வொரு தடவையுமே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்த மாதிரியே தான் ஒவ்வொரு தடவையுமே இருந்துச்சு. அதனால தான் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சான்ஸ் கிடைச்சாலும் திரும்ப நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆனால் கிவன் தட் கொஞ்சம் ஒரு க்ரௌடு இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். சரண் கர்ணன், ஹை கார்த்திக், ப்ரெஷ் ஷோ ஸ்க்ரீன் பண்ணுற ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் அண்ட் ஹவு டு தே சூஸ் த பீப்புள்ஸ் ஃபார் ஸ்க்ரீனிங்ஸ்? சரண் கர்ணன், அது பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை.
நீங்கள் பிஆர்ஓன்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு படத்துக்கு. அந்த பிஆர்ஓ அவருடைய கான்டாக்டில் இருக்கிற எல்லா மீடியா, அதாவது ஃபிலிம் நியூஸ் கவர் பண்ணுற இந்த மாதிரி படங்களை பார்த்து ரிவ்யூ எழுதுகிற ஆட்களுக்கு இது மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவார். படம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் என்ன டைம் என்னன்றதை சொல்லுவாங்க, அவங்க போவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு மீடியாவை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஆர்ஓ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கான இன்வைட் வந்து வரும். அவ்வளோதான். பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடு ஜீவிதம் ஓகே. நிதிஷ்குமார், ஆடு ஜீவிதம் மூவியில் நஜீபோட ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இல்லை, ஒருவேளை அது வச்சுருந்தா மேபி படம் ஒர்க் ஆகிருக்குமா? உங்கள் ஆப்ஷன். நிதிஷ் ஆக்சுவலாக புக்கில் வந்து நான் புக்கு படிக்கல, பட் புக்கில் கூட அந்த மாதிரி பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னென்னா நஜீபுங்கிற ஒரு நபரை பற்றி நான் பெருசாக என்னால் வந்து கேர் பண்ண முடியலைங்கிறத எனக்கு அந்த படத்தில் பிரச்சனையாக இருந்தது. அதுக்கான சீன்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா புக்கில் வந்து அவர் அந்த ஆடுகள் கூட அவர் ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கும், அவருக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. தென் எதையுமே ஃபுல்ஸாக ஃபீல் பண்ண முடியாமல் டக்கு கட் பண்ணி அந்த அவரோட பாஸ்ட் லைஃபை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிச்சு. மேபி ஆர்கானிக்காக முதல்ல அவர் இவ்வளோ இந்த பாலா படங்களை சேதுலாம் வரும் இல்லையா, அவர் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தார், அதுக்கப்புறம் தலை அடிப்பட்டு இப்படி ஆகிட்டாருன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் இன்னும் கூட ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ஃபேமிலி காமிக்கலனாலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல என்னால். SSRE, why no Tamil hit movies in last 6-8 months? How is movie review standards these days? ஏன் 6-8 months ஹிட் மூவிஸ் இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்லணும், நல்ல படங்கள் வரல, ஹிட் ஆகலை, அவ்வளோதான் சொல்ல முடியும். லவ்வரில் ஹிட்டு தாங்க. how is movie review standards these daysனா இல்லை, நான் ரிவ்யூ பண்ணுறதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். பட் இப்போ நிறைய பேர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் வெறும் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன்ஸாவோ இல்லை ஒரு தனிப்பட்ட விஷயங்களை வந்து பேசுகிறதால மட்டுமே வந்து ரிவ்யூஸ் ஆகிடாது. அது இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கூட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்க நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. GAG7 recently one director said the Tamil films also a genre. What is your thought on that? Is that a threat to creators in Tamil film? இல்லையே, அதில் என்ன த்ரெட் இருக்குது? அவருடைய ஒப்பீனியன் அவர் சொன்னார். தமிழ் படங்களுங்கிறது ஒரு ஜானர் தான். ஆமாம், தமிழ் படங்கள் இப்படி இருக்கணுன்ற ஒரு ஃபார்மெட்டில் எதிர்பார்க்குறாங்க மக்கள்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான். அது அவருடைய ஒப்பீனியன் தானே தவிர அதில் என்ன இருக்குது த்ரெட் இருக்குன்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனாக நீங்கள் கேட்டு கடந்து போயிருங்க, அவ்வளோதான். ஜெயபிரகாஷ் பாலகிருஷ்ணன், இஸ் இட் நாட் போரிங் டு வாட்ச் so many movies? Does it affect your mental health? ஜெயபிரகாஷ், நாட் போரிங். நான் மூவி பஃப், எனக்கு பெருசாக போர்லாம் அடிக்காது படம் பார்க்குறதுக்கு, அழுக்காது. நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு படங்கிறது லிமிட், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது. அண்ட் கண்டிப்பாக ஒரு 3 நாள் தொடர்ந்து படம் பார்க்குறேன், 3 படங்களுமே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். நாங்கள் சொல்லுவோம் போன ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு சுமாரான ஸ்கிரிப்டை படித்தோன்னா அது ஹோல் டே ஸ்பாயில் ஆகிடும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது நம்ம மைண்டில் அதை ப்ராசஸ் பண்ணி அதை பற்றின விஷயங்களை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோங்கிறதுன்றது ஒரு பெரிய கொஞ்சம் என்ன சொல்கிறது டாக்ஸிங்கான ஒரு வேலை தான்ற போது அது கண்டிப்பாக வந்து மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இப்போ ஃபேமிலி பார்க்குறோம், குழந்தையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். அதனால் பட் எஸ், அதில் ஒரு டேஞ்சர் இருக்க தான் செய்யுது. சரி சார், ஒரு டேக் ஆன் பாப்கார்ன் ப்ரைஸ் அண்ட் மூவி குவாலிட்டி இன் PVR ப்ரெமிசஸ் வந்து ரொம்ப மோசமாகிட்டே வருதுங்கிறது என்னுடைய கருத்து. ப்ரொஜெக்ஷனில் தொல்லை பண்ணுறாங்க, ஆடியோவில் ஏதாவது ஸ்பீக்கர் ஏதாவது கிழிஞ்சிருக்கு அதை சரி பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தா டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் பாப்கார்ன் ப்ரைஸு முக்கியமாக வந்து மினிமம் 250 ரூபா ஏற்றிட்டாங்க ஸ்மாலே. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தேட்டருக்கு க்ரௌடு வரலன்னு புலம்புறதுன்னா அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க, நம்ம நார்த் இந்தியாவில் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ, அந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டியது என்ன பண்ணுறது. கமலேஷ், டில்லு ஸ்கொயர் ரிவ்யூ பண்ணுங்கள். டில்லு பார்ட் 1 பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸ்ரீபிரியா ப்ரோ, இப்போலாம் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் காமனாக வருது, கேட்கவே முடியல. ஆமாம், அதனால தான் நான் திரும்ப அந்த விஷயங்களை வந்து என்னுடைய ரிவ்யூவில் அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கான ப்ராப்பர் ரேட்டிங் இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் UA படங்கள்லேயே கெட்ட வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாக வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து நம்ம கண்டம் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ அதை பற்றி இந்த ஆடியன்ஸும் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அது மாறும் நான் நினைக்கிறேன். அண்ட் சென்சார் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை சார், ஹூ ஆர் சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரோ? எனக்கு கூட தெரில ப்ரோ, யார் இன்ஃப்ளூயன்சஸ்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர், எல்லாருமே ஃபிலிம் ட்ராக்கர் அப்படிலாம் போட்டுக்கிறாங்க ட்விட்டரில். பட் நிஜமாக யார் இன்ஃப்ளூயன்சர்? நான் வந்து அடிப்படையில் அவ்வளோ சீக்கிரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா தான் நான் ஒரு படத்தை பார்ப்பேன், ஒரு ப்ராடக்டை வாங்குங்கிறதுனால எனக்கு யார் இன்ஃப்ளூயன்சஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னோவேட்டர், அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணாமல் சர்க்காஸ்டிக்காக ஆட் பண்ணாமல் ரிவ்யூ சொல்கிறது ஒரு கலை தான், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக. ஓகே, தேங்க்யூ. சாரி, நான் அதை கேள்வி நினைச்சிட்டேன். பொதுவாக அகைன் சொல்கிறேன், இந்த மாதிரி பொதுவான பாராட்டுகள் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு 8:15 ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்டு ஃபர்தராக உங்களுக்கு ஒரு கேள்வி ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க, இப்போவே நம்மளுடைய சேனலுக்கு போயிட்டு நான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன், காக்கி டாக்கிஸ் லைவ் கொஸ்டின்ஸ், பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருவேளை உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே
100% கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க, இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அந்த த்ரெட்டில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஸோ சிஎஸ்கே மேட்ச் இருந்தாலும் சிஎஸ்கே மேட்ச் பார்க்காதவங்க கூட ஐபிஎல் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு டைம்லேயும் வந்து கண்டினியூஸாக என்னை என்கேஜ் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. பாட்டு பாடி முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன பாட்டு பாடுறது? எனக்கு ஒரு பாட்டு ஆல்ரெடி நான் வந்து இதை பாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலான்னு கேளுங்க, என்னோட சேனல் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச வித்யாசாகர் பாட்டுன்னு சொல்லியிருந்தாரு, எஸ்பிபி பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு பாட்டு பாடி இந்த லைவை நான் முடிக்கிறேன். ஒரு ஆள் சுமாராக பண்ணால் தப்பாக நினச்சிக்காதீங்க, த்ரோட் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. உள்ளம் 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 துள்ளும் 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 வெள்ளம் 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 உயிரள்ளும் அள்ளும் அள்ளும் வெள்ளை வெள்ளை நிலவு அதில் கொள்ளை கொள்ளை கனவு பிள்ளை பிள்ளை மனது எனக்குள்ளே கள்ளம் கள்ளம் ஏது சிறு பள்ளம் பள்ளம் ஏது குள்ளம் குள்ளம் ஏது எனக்குள்ளே மேளம் கொட்டும் நன்னாள் தாளம் கேட்கும் பொன்னாள் அந்த நாளும் என்னாள் நமக்குள்ளே இனியவளே இளையவளே லாளா அறிந்தவளே தெரிந்தவளே தள்ளி தள்ளி இருந்தவளே எள்ளி எள்ளி சிரித்தவளே துள்ளி துள்ளி நடந்தவளே கள்ளி கள்ளி அவளிவளே லகரம் இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா லகரம் இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா. இது ஒருவேளை யாராவது அந்த பாட்டு தெரிலனா, இது பொய் அப்படிங்கிற படம் பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம். வித்யாசாகர் மியூசிக்கில் இது வந்து லகரம்ங்கிற ஒரு தீமை வச்சு இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ இந்த பாட்டு நீங்கள் இந்த பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த பாட்டை பாடினேன். அண்ட் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்ப நம்ம இன்னொரு லைவில் சந்திப்போம். அண்ட் கம்யூனிட்டியில் அந்த போஸ்ட் இருக்குது, கொஸ்டின்ஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அப்படியே வந்து நான் இந்த லைவை முடிச்சுக்கிறேன்.